இப்போ கிளவுட்ல யூஸ் பண்ணிருக்கோம். ஆரக்கிள் யூனிஃபைட் மெத்தடாலஜி தான் யூஸ் பண்றோம் கிளவுட்ல. இன்ஸ்பெக்ஷன்னா டெஃபினிஷன் ஃபேஸு. இங்க என்ன பண்ணமோ அதான் இங்க பண்ணியிருப்போம். எலாபரேஷன்னா உங்களுக்கு சிஸ்டம் டிசைனு ஃபிட்மெண்ட் அனாலிசிஸும் வந்துரும். டிரான்சிஷன்ல உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல வந்து டிரான்சிஷன் ஆர் பில்டு வந்துரும். டிரான்சிஷன்ல யூஏடி வந்துரும். நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன்ல கோ லைவ். இந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரேபிட்னா ஷார்ட் டைம் இம்ப்ளிமெண்டேஷனுக்காக யூஸ் பண்றதா ரேபிட். ப்ரீ டிஃபைன் டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே ஆரக்கல்ல அவைலபிளா இருக்கும். அது நம்ம இன்ஸ்டன்ஸ்ல இருக்கும். ஆரக்கல் இன்ஸ்டன்ஸ்ல நம்ம டவுன்லோட் பண்ணி ஷார்ட் டைம்ல ரேபிட். அதே மாதிரி எக்ஸிஸ்டிங்கா இப்போ ஒரு பிஸ்னஸ் ரன் பண்றாங்க ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னா ரேபிட் அதுல யூஸ் பண்றது டிஃபிகல்டிஸா இருக்கும். ஏன்னா டேட்டா மைக்ரேட் பண்ணும், அதெல்லாம் இதுல பண்ண முடியாது. அதனால அதுக்கெல்லாம் நம்ம இந்த ஓயூஎம் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ரேபிட் வந்து இப்போ தான் நீங்க ஒரு ஆர்கனைசேஷன் புதுசா ஸ்டார்ட் பண்றீங்க, ரன் பண்றீங்க, அதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ரேபிட் ஈஸியா இருக்கும் பண்றது. எஃப்எஸ்ஓ தான் பர்டிகுலர் மாடியூல்ஸ் இல்ல ப்ராசஸ்க்கு மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும்னா அப்ப இதை யூஸ் பண்ணணும் நீங்க. இதான் இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தடாலஜிஸ். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர், என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர்னு இருக்கு. என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர்னா இந்த ஸ்ட்ரக்சர் படி தான் ஆரக்கிள்ல நீங்க இம்ப்ளிமெண்டே பண்ணுவீங்க. என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் படி. என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னா ஃபவுண்டேஷனல் ஆர்கனைசேஷன் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவோம். ஃபவுண்டேஷனல் ஆர்கனைசேஷன் ஃப்ரேம் ஒர்க் எதுக்குன்னா அதை வச்சு தான் ஒரு பிஸ்னஸ் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறோம், பிஸ்னஸ் எப்படி டிரைவ் பண்ணுறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹவு டு டிரைவ் பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ் எப்படி டிரைவ் பண்ணுறோம், அப்புறம் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறோம், அதை எப்படி எஃபிஷியண்ட்டாக இஆர்பியில் யூஸ் பண்ணுறோம், ஆப்ரேட் பண்ணுறோன்றது தான் என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சரு இதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர். என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் ஆர் பிஸ்னஸ் குரூப். நெக்ஸ்ட் அது கீழே பிரைமரி லெஜர் வரும். பிரைமரி லெஜர் கீழே லீகல் என்டிட்டி. லீகல் என்டிட்டி கீழே பிஸ்னஸ் யூனிட். பிஸ்னஸ் யூனிட் நெக்ஸ்ட் இன்வென்ட்ரி, சப் இன்வென்ட்ரி, ஸ்டாக் லொகேட்டர். இதான் என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர். இதை வச்சு தான் நம்ம சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஜூம்ல அக்செப்ட் பண்ணுங்க. சுரேஷ் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் இதான். என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர்னா உங்களுக்கு இதுதான் ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க. ஓகே, ஃபவுண்டேஷன் தான் இதான். இதை வச்சு தான் நீங்க டிரைவ் பண்ணீங்க, எப்படி பிஸ்னஸ் டிரைவ் பண்றீங்க, எப்படி ஸ்ட்ரக்சர் டிரைவ் பண்றீங்க, அதை வச்சு தான் எஃபிஷியண்டா எப்படி ஆப்ரேட் பண்றீங்க ஏஆர்பி சிஸ்டத்துல அப்படின்றது இதை வச்சு தான். நெக்ஸ்ட் என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர். என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் ஆர் பிஸ்னஸ் குரூப் ரெண்டுமே ஒன்று தான். என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னா, என்டர்பிரைஸ்னா முதல்ல என்னன்னா என்டர்பிரைஸ்னா என்னன்னா ரெப்ரசன்ட் என்டையர் ஆர்கனைசேஷன், இல்லாட்டி உங்களுக்கு கார்பரேஷன் சொல்லுவாங்க. ஆர்கனைசேஷன் ஆர் கார்பரேஷன் ரெண்டுமே ஒன்று தான். இது வந்து டாப் மோஸ்ட் ஹையரார்கின்னு சொல்லுவாங்க. என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் தான் டாப் மோஸ்ட் ஹையரார்கி. என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர்ன்றது தான் டாப் மோஸ்ட் ஹையரார்கி. அதே மாதிரி என்டையர் ஆர்கனைசேஷன் ஆர் கார்பரேஷன். நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இதை எப்படி சொல்லலாம்னா அம்பர்லா என்டிட்டின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு இப்போ ஒரு பிஸ்னஸ் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். நான் ஏன் அம்பர்லா என்டிட்டி அப்படின்னு சொல்றேன்னா, ஒரு அம்பர்லா எடுத்துட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு வித்தின் உள்ள அப்படியே லைன்ஸ்லாம் இருக்குல்ல, அது மாதிரி இதுல ஒரு அம்பர்லா கீழே என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர், ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா லீகல் என்டிட்டிஸ் வரும், பிரைமரி லெஜர் வரும், இந்த இதெல்லாம் வரும். இதுதான் அம்பர்லான்னு சொல்றேன். இந்த ஒரு அம்பர்லா கீழே இதெல்லாம் வர்றதுனால இது ஒரு அம்பர்லா அப்படின்ற மாதிரி சொல்றேன். இதுதான் டாப் மோஸ்ட் ஹையரார்கி லெவல். நெக்ஸ்ட் உங்களுக்கு பிரைமரி லெஜர். பிரைமரி லெஜர்னா என்னன்னா
இந்த இதுல தான் நம்ம த பிளேஸ் வேர் வி ஸ்டோர் மெயின்டைன் ரெக்கார்ட்ஸ். பிரைமரி லெஜர்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா மெயின்டைன் ரெக்கார்ட்ஸ். பிரைமரி லெஜர்ல தான் நம்ம ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். அதே மாதிரி ஆல் அக்கௌண்டிங் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் எல்லாமே இங்கே தான் இருக்கும். அக்கௌண்டிங் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் எல்லா இதுலேயும் சப்லெஜர்ஸ்ல நடக்கிற எல்லாமே இங்கே தான் இருக்கும். அதான் ஆல் அக்கௌண்டிங் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ். இதில் தான் மெயின்டைன் பண்ணுவோம் ரெக்கார்ட்ஸையும் அக்கௌண்டிங் காம்பினேஷன்ஸ். இதோட ஆக்டிவிட்டின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி லெஜரோட ஆக்டிவிட்டீஸு ரெக்கார்ட் பண்ணுறது, மெயின்டைனு, கண்ட்ரோல் பண்ணுவோம், ரிப்போர்ட் பண்ணுவோம், என்டர் பண்ணுறது, ரிவ்யூ பண்ணுறது, மேனேஜ், கரெக்ட் பண்ணுறது, ஸ்ப்ளிட் பண்ணுவோம். இது மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவோம், கன்வெர்ட் பண்ணுறது. இதுதான் பிரைமரி லெஜரோட ஆக்டிவிட்டீஸ். நெக்ஸ்ட்டு லீகல் என்டிட்டி. லீகல் என்டிட்டினா என்னன்னா ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்? லீகலாக நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருந்துக்கணும். லீகல் அத்தாரிட்டி. இப்போ கம்பெனி படிபோர் சென்னையில் தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு லீகலாக ரிஜிஸ்டர் பண்ணி லீகல் அத்தாரிட்டிலாம் எல்லாமே வாங்கியிருந்துருப்பாங்க. அதான் லீகல் என்டிட்டின்னு சொல்கிறது. லீகலாக ரிஜிஸ்டர் பண்ணுறது தான் லீகல் என்டிட்டின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பிஸ்னஸ் யூனிட். பிஸ்னஸ் யூனிட்னா சப்லெஜரில் நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷனையும் கண்ட்ரோல் பண்ணுறது இங்கே தான். இப்போ ஏபி, ஏஆர் இதெல்லாம் சப்லெஜர்ஸ் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் we can't do transactions. பிஸ்னஸ் யூனிட் இருந்தால் தான் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். அந்த இதெல்லாம் ட்ராக் பண்ணுறது எல்லாமே பியூ அங்கே வந்துடும் உங்களுக்கு. இங்கே ரிசீவ் பண்ணுறது, செல் பண்ணுறது எல்லாமே பியூவில் தான் நடக்கும். இப்போ நம்ம வந்து என்னென்ன செல் பண்ணியிருக்கோம், என்னென்ன ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து பிஸ்னஸ் யூனிட் மூலிமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கரெக்டு. இப்போ இல்லை நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பியூ தான் ஃபர்ஸ்ட். பியூ இங்கே வச்சுக்கலாம். இப்போ சென்னையில் பியூவில் உங்களுக்கு குட்ஸ் இங்கே பண்ணுறோம். அதே மாதிரி பே பண்ணுறது இந்த சென்னை பியூவில் இருந்து பே பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் வேறு பியூ கூட சூஸ் பண்ணிக்கலாம். டிரான்சாக்ஷன்ஸும் இதில் தான் நீங்கள் பண்ண முடியும். அதே மாதிரி குட்ஸ் ரிசீவ் பண்ணுறது, செல் பண்ணுறது ரெண்டுமே இங்கே பியூ இருந்தால் தான் பண்ண முடியும். இல்லாட்டி நீங்கள் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு இன்வென்ட்ரி. இன்வென்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சப் இன்வென்ட்ரி வரும். இதில் இன்வென்ட்ரிக்கு முன்னாடி ஐட்டம் மாஸ்டர் ஆர்கனைசேஷன் ஒன்று வரும். அது வந்து ஹிடன். ஐட்டம் மாஸ்டர் ஆர்கனைசேஷன் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபிசிக்கல்னு சொல்லுவாங்க. ஐட்டம் மாஸ்டர் ஆர்கனைசேஷன் தான். அதில் ஐட்டம் மாஸ்டர் ஆர்கனைசேஷனில் என்ன இருக்குன்னா ஐட்டம் இதில் தான் ஐட்டம் மாஸ்டர் ஆர்கனைசேஷனில் தான் நம்ம லிஸ்ட் அண்ட் டிஸ்கிரைப் த ஐட்டம். நம்ம என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு லிஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி டிஸ்கிரைப் பண்ணுவோம். டிஸ்கிரைப் த ஐட்டம்ஸ். ஐட்டம் மாஸ்டர் ஆர்கனைசேஷன்றது உங்களுக்கு ஃபிசிக்கல். இதில் தான் நீங்கள் லைக் வேர் ஹவுஸ் மாதிரி இன்வென்ட்ரி மாதிரி போயிட்டு நீங்கள் ப்ராடக்டை குட்ஸை நீங்கள் பார்க்கலாம் ஐட்டம் மாஸ்டர் ஆர்கனைசேஷனில். இன்வென்ட்ரின்றது ஃபிசிக்கல்னா விர்ச்சுவல் மீன்ஸ் இப்போ நீங்கள் இந்த சிஸ்டத்தில் இந்த குவான்டிட்டி இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் குட்ஸ் பார்க்க முடியாது, விர்ச்சுவலாக தான் இருக்கும். அதான் இன்வென்ட்ரி. சப் இன்வென்ட்ரி. ஸ்டாக் லொகேட்டர் அப்படின்னா உங்களுக்கு இன்வென்ட்ரிக்கு இன்னொரு மீனிங் கூட இருக்கு. இன்வென்ட்ரியில தான் உங்களுக்கு த பிளேஸ் வேர் விர்ச்சுவல் டிரான்சாக்ஷன் ஆக்டிவிட்டி. அதான் சொன்னேன்ல, விர்ச்சுவல் டிரான்சாக்ஷன் ஆக்டிவிட்டி மட்டும் தான் பார்க்க மாட்டேங்க இங்கே இன்வென்ட்ரியில.
சப் இன்வென்ட்ரியில தான் ஃபிசிக்கலாக நீங்கள் குட்ஸ் மூவ் பண்ணுறது, ரிசீவ் பண்ணுறது எல்லாமே இங்கே தான் சப் இன்வென்ட்ரிஸில். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டாக் லொகேட்டர்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் லொகேட்டர்னா என்னன்னா, நீங்கள் எக்ஸாக்டாக அந்த ஐட்டம் இங்கே தான் இருக்குன்னு சொல்கிறது. இன்வென்ட்ரியில் இந்த இன்வென்ட்ரி கீழே சப் இன்வென்ட்ரியில் இந்த ரோ ரேக் பின்னு சொல்லுவோம். ஸ்டாக் லொகேட்டர் ரோ ரேக் பின், இந்த ரோல இந்த ரேக்ல இந்த பின்ல இருக்கு எக்ஸாக்டா சொல்றது தான் ஸ்டாக் லொகேட்டர். இதுதான் ஆரக்கிள் என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்றது. நெக்ஸ்ட் என்டர்பிரைஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள், இப்போ படி பவர் எடுக்கிறோம்னா இதுதான் என்டர்பிரைஸ் நேம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது கீழே படி பவர் கீழே என்னென்ன பிஸ்னஸ் இருக்கு அப்படின்றது தான் லைன் ஆஃப் பிஸ்னஸ்னு ஒரு எல்ஓபின்னு சொல்லுவோம். கன்சல்டன்சி, கன்சல்டிங் ஒன்று. நெக்ஸ்ட் ஐடி சர்வீஸ் இருக்குன்னா ஐடி சர்வீஸ். இது மாதிரி டிஃப்ரெண்ட் எல்ஓபிஸ் வரும். படி பவர்ன்றது தான் என்டர்பிரைஸ் நேம். கன்சல்டிங், ஐடி சர்வீஸ்ன்றது லீகல் என்டிட்டிஸ் தான் லைன் ஆஃப் பிஸ்னஸ்ன்னு சொல்லிடுவோம். ஏன்னா கன்சல்டிங்க்கு தனியாக ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கியிருப்பாங்க, லீகல் என்டிட்டிக்கு தனியாக லீகல் அத்தாரிட்டிஸ் வாங்கியிருப்பாங்க. ரெண்டுக்குமே தனித்தனி அத்தாரிட்டிஸ் இருக்கும் லீகலாக ரிஜிஸ்டர் பண்ணி. அதனால தான் லீகல் என்டிட்டிஸ் இங்கே வந்துடும். என்டர்பிரைஸ் கீழே உங்களுக்கு கன்சல்டிங் வந்துடும், ஐடி சர்வீஸ் வந்துடும். பிரைமரி லெஜர் இப்போ கம்பெனி இந்தியாவில் இருக்கனால இந்தியா பிஎல்னு ஒன்று கிரியேட் பண்ணிடுவீங்க. பிரைமரி லெஜர், இந்தியா பிரைமரி லெஜர். அதுக்கு கீழே 2 லீகல் என்டிட்டிஸ் அட்டாச் ஆயிரும். எப்போதுமே பிரைமரி லெஜருக்கு கீழே மல்டிபிள் லீகல் என்டிட்டி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஆனால் லீகல் என்டிட்டிஸ்க்கு ஒரு லீகல் என்டிட்டிக்கு ஒரு பிரைமரி லெஜர் தான் அட்டாச் பண்ண முடியும். இந்த கன்சல்டிங்க்கு இந்தியா பிரைமரி லெஜர் அட்டாச் பண்ணிங்கன்னா வேற பிரைமரி லெஜர் அட்டாச் பண்ண முடியாது. ஆனால் இந்த இந்தியா பிரைமரி லெஜர் கீழே நீங்கள் எத்தனை லீகல் என்டிட்டிஸ் வேணால் அட்டாச் பண்ணிக்கலாம். கன்சல்டிங், ஐடி சர்வீசஸ் இது மாதிரி இருக்கு. ஏன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரு கண்ட்ரிக்கு ஒரு பிஎல் தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இன்னொரு பிஎல் வந்ததுன்னா அது செகண்டரி லெஜர்னு வந்துடும். கோர்சிஸ் எதுவும் சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னா செகண்டரி லெஜர் கிரியேட் பண்ணிடுவோம். லீகல் என்டிட்டிஸ் தான் கன்சல்டிங், எல்இ, ஐடி சர்வீஸ்னு இங்கே வந்துடுச்சு. நெக்ஸ்ட் பிஸ்னஸ் யூனிட். கன்சல்டிங்க்கு பிஸ்னஸ் யூனிட் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் தனியாக. அதே மாதிரி ஐடி சர்வீசஸ்க்குன்னு தனியாக ஒரு பியூ கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிபெண்ட் ஆன் இந்த பியூ வச்சு இப்போ கன்சல்டிங்க்குன்னு ஒரு பியூ கிரியேட் பண்ணிங்கன்னா அதுக்கு இன்வென்ட்ரி இதே தான். இன்வென்ட்ரி தனியாக கூட நீங்கள் வச்சிருக்கலாம். இன்வென்ட்ரி, சப் இன்வென்ட்ரி, ஸ்டாக் லொகேட்டர், இதெல்லாம் ஸ்டாக் லொகேட்டரான்ட்டு இதுக்குள்ளேயே வந்துடும். அதனால இன்வென்ட்ரி, சப் இன்வென்ட்ரி பார்த்தா போதும். இன்வென்ட்ரி, சப் இன்வென்ட்ரி இருக்குன்னா நீங்கள் பியூவோட அட்டாச் பண்ணிடலாம். அதே மாதிரி கன்சல்டிங்க்கும் ஐடி சர்வீஸ்க்கும் ஒரே பியூ தான் மெயின்டைன் பண்ணுறீங்க, ஒரே இன்வென்ட்ரி தான் மெயின்டைன் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் ஒரே பியூ வச்சு நீங்கள் ஒரே பியூவை இந்த பிரைமரி லெஜரோட அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கன்சல்டிங், ஐடி சர்வீஸ் ரெண்டுக்கும் இது பண்ணிக்கலாம். இதுதான் என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் கீ ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட்ஸ். கீ ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட்ஸுங்கிறது மேண்டட்ரியாக நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன், அதான் மேண்டட்ரி இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். கீ ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட்னா என்னன்னா key flex field other name is chart of accounts, right? கரெக்ட். மேண்டட்ரியாக கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான் கீ ஃப்ளெக்ஸ் ஃபீல்டுன்றது. அதில் என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸ்ட்ரக்சர்னா சிஓஏ ஸ்ட்ரக்சர் தான். ஸ்ட்ரக்சரு, செக்மெண்ட் வேல்யூ செட்டு, ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட் குவாலிஃபையர், செக்மெண்ட் குவாலிஃபையர், இதெல்லாம் நம்ம என்டர் பண்ணுறது தான் கீ ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு. இது எப்படி இருக்குன்னா லாஸ்ட்டாக பார்க்கும்போது ஒரு அக்கௌண்டிங் கோட் காம்பினேஷன்ஸில் வந்துடும். 000 கம்பெனி அக்கௌண்ட், டிபார்ட்மெண்ட் அக்கௌண்ட், காஸ்ட் சென்டர், ஃபியூச்சரு, ப்ராடக்ட்ஸ், அது மாதிரி லாஸ்ட்டாக வரும் நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம். இதுதான் சிஓஏ ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு பேசிக் அக்கௌண்டிங் ரூல்ஸ்லாம் உங்களுக்கு தெரிந்தானே 2 பேருக்கு? தெரியும். ஓகே. நெக்ஸ்ட்டு கோர்சிஸ் பார்த்தீங்கன்னா
நம்ம கேலண்டர், கரன்சி, ஷார்ட் ஆஃப் அக்கௌண்டிங் கன்வென்ஷன் இதுதான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்ணிட்டு பிரைமரி லெட்ஜரோட அட்டாச் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸ். நீங்க இப்போ ஜிஎல்ல என்ட்ரி போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் டிரான்சாக்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் கேலண்டர் வரும், கேலண்டர் சிஓஏ வரும், கரன்சி வந்துடும், அக்கௌண்டிங் கன்வென்ஷன் தான் உங்களுக்கு நரேஷன். எதுக்காக இந்த சேனல் என்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எழுதுறது தான் நரேஷன். நெக்ஸ்ட் இது ஓவர்வியூ. அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ங்கிறது நரேஷன் யூஸ் பண்ணுவோம் ஆரக்குள் ஆ ஆப்ல. ஆ ஓகே ஓகே. அது 4C ன்னு சொல்லுவாங்கல்ல. 4C. நெக்ஸ்ட் டிஎஃப்எஃப். டிஎஃப்னா டிஸ்கிரிப்டிவ் ஃப்ளெக்ஸ் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். டிஸ்கிரிப்டிவ் ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட். இதுல எதுக்குன்னா இது வந்து ஆப்ஷனல். இந்த இப்ப நமக்கு ஏதோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த டிஎஃப்எஃப் யூஸ் பண்ணிட்டு நீங்க எக்ஸ்ட்ரா காலம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜேர்னல் பேஜ்லயே உங்களுக்கு ஜேர்னலில் இன்வாய்ஸ்ல உங்களுக்கு இன்வாய்ஸ் கிரியேட் பண்றப்போ சம் செட்டப்ஸ்லாம் பண்ணுவீங்க. காமன் ஆப்ஷன்ஸ் ஃபார் பேபிள் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட்ஸு, இன்வாய்ஸ் ஆப்ஷன்ஸ். அதில் எதுவும் நீங்களா கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க டிஎஃப்எஃப் யூஸ் பண்ணி இப்போ அட்ரஸ் ஃபீல்டு இல்லை அப்படின்னா அட்ரஸ் ஃபீல்டு வேணும் அப்படிங்கிறப்போ டிஎஃப்எஃப் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த பேஜில் அட்ரஸ் ஃபீல்டு நீங்கள் கொண்டு வந்துடலாம். அதுக்கு தான் டிஸ்கிரிப்டிவ் ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு யூஸ் பண்ணுறது. ஆப்ஷனல் தான், இது இருக்கும் ஆரக்கிள் சீடரா. இன்னும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எஸ்இஎம். எஸ்இஎம் ஓவர்வியூ. எஸ்இஎம்ல பார்த்தீங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட் இருக்கும், பர்ச்சேசிங்கு, சோர்சிங் சொல்லுவோம். ப்ரொக்யூர்மெண்ட் தான் நம்ம ப்ரொக்யூர் பண்ணுறது. நம்மகிட்ட இல்லாத சப்ளையர்கிட்ட ப்ரொக்யூர் பண்ணுறது. பர்ச்சேசிங்கும் அதான். சோர்சிங்னா சப்ளையர் நம்ம சூஸ் பண்ணுறது. ரைட், சூஸ் கரெக்ட் சப்ளையர் அப்படி வச்சுக்கலாம். பெஸ்ட் சப்ளையர் நம்ம சூஸ் பண்ணுறது சோர்சிங்கில் வரும். SCM ஃபுல் ஃபார்ம் என்ன? சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். அது கீழே P2P சைக்கிளில் தான் ப்ரொக்யூர்மெண்ட், பர்ச்சேசிங், சோர்சிங்கில் வரும். அப்புறம் இன்வென்ட்ரி, பிளானிங், வேர்ஹவுஸ்லாம் இதில் வந்துடும். இஏஎம்னா உங்களுக்கு ஒரு 8 மினிட். ஹலோ, சொல்லுங்க. உங்க பிரச்சனை கிளியராக சார் இதெல்லாம். ஓகே, சாரி, ஒரு கால். எஸ்எம்ல சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல ப்ரொக்யூர்மெண்ட், பர்ச்சேசிங், சோர்சிங். நெக்ஸ்ட் இன்வென்ட்ரி, பிளானிங், வேர்ஹவுஸ், இஏஎம் சொல்லுவோம். இஏஎம்னா உங்களுக்கு என்டர்பிரைஸ் அசட் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். அசட் மேனேஜ்மெண்ட். இஏஎம்லாம் இன்வென்ட்ரியில் வந்துடும். இன்வென்ட்ரி, பிளானிங். வேர்ஹவுஸ்னா அதுவும் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணுற இடம் தான் வேர்ஹவுஸ்ன்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் இன்வென்ட்ரிக்கு வேர்ஹவுஸ்க்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்வென்ட்ரினா உங்களுக்கு சொன்னல ரிச்சுவல் அது மாதிரின்னு, இந்த வேர்ஹவுஸ் தான் உங்களுக்கு ஃபிசிக்கலாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த ட்ராப் ஷிப்மெண்ட்டு இதெல்லாம் பண்ணுறதுலாம் வேர்ஹவுஸில் தான் நீங்கள் பண்ண முடியும். வேர்ஹவுஸில் தான் நீங்கள் ட்ராக் பண்ணலாம். அசட்ஸ் ட்ராக் பண்ணுறது அதான் இஏஎம்ல வரும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேர்ஹவுஸில் என்ன மேஜர் அண்ட் மைனர் டிஃப்ரெண்ட்னா இன்வென்ட்ரிக்கு வேர்ஹவுஸ்க்கும் இன்வென்ட்ரியில் ட்ராக் பண்ண முடியாது. இதே நீங்கள் வேர்ஹவுஸில் நீங்கள் ட்ராக் பண்ணலாம்.
அதே மாதிரி செக்யூரிட்டிஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கும். என்னன்னா ஆர்எஃப்ஐடி டேக்ஸ் அது மாதிரி இப்போ ஒரு குட்ஸ் உள்ள ஐட்டம் உள்ள வருது வெளியே போகுதுன்னா உங்களுக்கு என்ட்ரி போட்டு தான் உள்ள கொண்டு வர முடியும் வேர் ஹவுஸ்ல. அதே மாதிரி வெளியே போகணும்னா என்ட்ரி போட்டு தான் வெளியே போகும். இதே இன்வென்ட்ரிஸ்ல கண்ட்ரோல்ஸ் இருக்காது. மெயின் டிஃபரன்ஸ் வந்து கண்ட்ரோல்ஸ் தான். வேர் ஹவுஸ்ல கண்ட்ரோல்ஸ் நிறைய இருக்கும், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இதுல கண்ட்ரோல்ஸ் இருக்காது. இஏஎம்லாம் இதுல தான் வரும், என்டர்பிரைஸ் அசெட் மேனேஜ்மெண்ட்ஸ்லாம் இன்வென்ட்ரியில. நெக்ஸ்ட் இந்த இது வந்து ஓ2சின்னு சொல்லுவோம், ஆர்டர் டு கேஷ். ஆர்டர் மேனேஜ்மெண்ட்டு, ப்ரைஸிங்கு, ஷிப்பிங்கு, ஆர்டர் ஃபுல்ஃபில்மெண்ட் பண்றதெல்லாம் இதுல தான் ஓ2சியில் வரும், ஆர்டர் டு கேஷ். இது எஸ்எம் ஓவர் யூஸ். அப்புறம் ஃபினான்ஸில் உங்களுக்கு இந்த 5 மாடல்ஸ்: அக்கௌண்ட்ஸ் பேயபிள், அக்கௌண்ட்ஸ் ரிசேபிள், கேஷ் மேனேஜ்மெண்ட், ஃபிக்ஸ்டு அசட்ஸ், ஜென்ரல் லெஜர், எல்லாம் ஃபினான்ஸ் மாடல்ஸில் வரும். நெக்ஸ்ட் இதான் பேசிக்ஸ். பேசிக்ஸு. நெக்ஸ்ட்டு இன்ஸ்டன்ஸில் பார்க்கலாம். இதில் இதுவரை உங்களுக்கு யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா? இப்போ இதுவரை எதுவும்? இதெல்லாம் பேசிக் திங்ஸ் தான். ஆ எல்லாமே பேசிக் திங்ஸ் இல்லை. ஹலோ சார் ஸ்க்ரீன் கட் ஆயிடுச்சு சார். இதெல்லாம் பேசிக்ஸு. இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஸ்டன்ஸில் போகிறேன். இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? லாஸ்ட் ஒன்று இருக்குல்ல சார், இந்த ப்ரொக்யூர்மெண்ட் இருக்குல்ல, பிடிபி. ப்ரொக்யூர்மெண்ட்னா வந்து பே பண்ணுறதுன்னு ஐடியா மீனிங்கு? இல்லை ப்ரொக்யூர்மெண்ட்னா இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் இன்வென்ட்ரியில் செக் பண்ணுறப்போ குட்ஸ் இப்போ உங்கள்கிட்ட இல்லை, ஓகேயா? இப்போ கஸ்டமர் உங்கள்கிட்ட 500 குவான்டிட்டிஸ் கேட்குறாங்க. 500 குவான்டிட்டிஸ் கேட்கும்போது இன்வென்ட்ரியில் நீங்கள் செக் பண்ணும்போது 200 இருக்கு. ஆனால் நீங்கள் அந்த 200ஐயுமே நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருவீங்களா? கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் அந்த 200ல் யாருக்காவது கமிட் பண்ணியிருப்பீங்க, வேற கஸ்டமருக்கு 50 கொடுக்கணும், டேட்டுக்கு 50 அவங்களுக்கு கொடுக்கணும், மீதி 150 தான் இருக்கும். அப்படிங்கும் போது அந்த 150யை நீங்கள் கஸ்டமருக்கு கொடுக்க மாட்டீங்க. 350 தேவைப்படும். அப்போ 350 தேவைப்படுறப்போ நீங்கள் ப்ரொக்யூர் பண்ணுறீங்க, சப்ளையர்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கி தானே கொடுக்கணும். அதான் ப்ரொக்யூர்மெண்ட் அந்த இதில் வரும். அதுக்கு நீங்கள் இதுவே நீங்கள் இன்டர்னலாக நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். இப்போ இன்டர்னலாக டீமுக்குள்ளேயே பர்ச்சேஸ் ரெக்வஸ்டேஷன் ஒன்று ரைஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ சிஸ்டம் ஒன்று 2 பேர் நியூ எம்ப்ளாயிஸ் உங்கள் டீமில் ஆட் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சிஸ்டம் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த சிஸ்டம்க்கு நீங்கள் இன்டர்னலாக உங்கள் பர்ச்சேஸ் மேனேஜருக்கு வந்து பிஆர் ரைஸ் பண்ணுவீங்க, பர்ச்சேஸ் ரெக்வஸ்டேஷன். அது வந்து இன்வென்ட்ரியில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த சிஸ்டம் கொடுத்துருவாங்க. இன்வென்ட்ரியில் இல்லை அப்படின்னா பர்ச்சேசிங்க்கு பண்ணுவாங்க. ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜர் வந்து உங்களோட பர்ச்சேஸ் ரெக்வஸ்டேஷன் அப்ரூவ் பண்ணிட்டு பிஓவையும் அப்ரூவ் பண்ணி அப்புறம் சோர்சிங்க்கு போவோம். சோர்சிங் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா பெஸ்ட் சப்ளையரை ஃபைன் பண்ணி ப்ரொக்யூர்மெண்ட் டீமுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் மேனேஜர் வந்துட்டு பிஓ வந்து ஃபைன் பண்ண சப்ளையருக்கு பிஓ அனுப்புவீங்க. இப்படி தான் ப்ராசஸ் நடக்கும் எஸ்சிஎம்ல. இன்டர்னலாக இன்வென்ட்ரியில் இல்லாத பட்சத்தில் தான் நம்ம வந்து பர்ச்சேசிங் ஆர்டர் போடுவோம். இன்டர்னல் ரெக்வஸ்டேஷன் மேக்ஸிமம் இப்போ டீமுக்குள்ளேயே இருக்கும்போது பிஓ வராது. ஓகே 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 சார். ரமணா ப்ரோ, இன்ஸ்டன்ஸ் எனக்கு ஷேர் பண்றீங்களா? இன்ஸ்டன்ஸ் எந்த ஒர்க் ஆகல. ஓகே ப்ரோ, இந்தா ஷேர் பண்றேன்.
ப்ரோ ஷேர் ஆ பண்ணிட்டேன். ஆ டாபிக் எது வரைக்கும் முடிஞ்சிருக்கு? சார் இப்போ பேசிக்ஸ் மட்டும் எடுத்திருக்கு சார். இஆர்பின்னா என்ன, என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர்னா என்ன, நெக்ஸ்ட் இப்போ அடுத்த எவால்யூ நேவிகேஷன்ல வருமா? இப்போ பேசிக்ஸ் முடிச்சிட்டேன் சார். இப்போ கிளவுட்ல நேவிகேஷன் சொல்றேன் சார். ஸோ இன்ஸ்டன்ஸ்ல இது எப்படின்னு. நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த லிங்க் வரணுமா? இன்னொரு லிங்க் போட்டிருக்காரு, அதான் கேக்குது. இல்ல இதை லாக் அவுட் பண்ணிட்டு புது லிங்க் வரணுமான்னு கேக்குது. இல்ல சார், இத கிளவுட் இன்ஸ்டன்ஸ் லிங்க் போட்டிருக்காரு சார் ரமணா குரூப்ல. ஓ அப்படியா? சரி. எஸ் சார். இந்த பாஸ் அவரு எங்க? அஸ்மத் இப்பதான் வெளிய- லெஃப்ட் ஆயிட்டாரு சார். இப்பதான் லெஃப்ட் ஆயிருக்காங்க சார். ஏதோ இன்டர்நெட் ப்ராப்ளம் போல. நான் இந்த கனெக்ட் பண்றேன் சார். சரி. இப்போ இந்த கீ ஃப்ளக்ஸ் ஃபீல்டோட இந்த ஸ்ட்ரக்சர் சொன்னேன்ல, இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி நம்ம டிஃபைன் பண்றோம் அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பட்டி பவர் அப்படின்னு நம்ம ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றோம் அப்படின்னா, இந்த பட்டி பவர் கீழே உங்களுக்கு இதான் ஸ்ட்ரக்சர் நேம். பட்டி பவர்ன்றது தான் ஸ்ட்ரக்சர். இது கீழே செக்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ணுவோம். கம்பெனி, நெக்ஸ்ட் கம்பெனி கீழே உங்களுக்கு டிபார்ட்மெண்ட், டிபார்ட்மெண்ட் கீழே அக்கௌண்ட், அக்கௌண்ட்க்கு அப்புறம் உங்களுக்கு ஏதோ ஃபியூச்சர் ஏதோ கிரியேட் பண்றீங்க அப்படின்னா ஃபியூச்சர். நெக்ஸ்ட் சார்ட் என்ன ஆஃப் பண்ணுவீங்கன்னா, டீட்டெயிலா நான் சொல்லி கொடுத்துட்டேன் நிதிஷ். ஓகே சார். இல்ல சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் தெரியும்ல அஜ்மத்? ஹலோ அஜ்மத். சார் எஸ் சார். இல்ல சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் தெரியுது இல்ல, கம்பெனி டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்பிள் இதெல்லாம். தெரியுது. அதுக்கு அடுத்தது இதுக்கு போயிடுங்க. ஓகே சார். இதுதான் லொகேஷன் சொல்லுவோம். லொகேஷன். நெக்ஸ்ட் என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட்னா டெவலப்பா, டெஸ்டிங்கா, ப்ரொடக்ஷனான்னு போடுறது தான். அதான் டெஸ்ட், ப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் உங்களுக்கு அப்ளிகேஷன் வைஸ் வரும். அப்ளிகேஷன் வைஸ் தான் உங்களுக்கு ஏபி, ஏஆர், ஜிஎல்ஆ இல்லை அந்த மாதிரி மாடல்ஸ் கொடுக்குறது அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் யூசர். இதில் தான் யூசர் லெவலில் தான் நம்ம ஆக்சஸ் கொடுப்போம். யூசர் லெவலில் ஆக்சஸ் கொடுக்கறது. அப்புறம் ரோல்ஸ் வரும். ரோல் லெவலில் நம்ம ஆக்சஸ் கொடுக்கறது. நெக்ஸ்ட் மெனு, சப் மெனு, ஃபங்க்ஷன். செக்யூரிட்டி வந்து இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரோல் பேஸ்டு டேட்டா ஆக்சஸ்னா, இப்போ ஐடி செக்யூரிட்டி மேனேஜர் ரோல் இருந்தால் தான் உங்களுக்கு செக்யூரிட்டி கன்சோலே உங்களுக்கு இதாகும். அதே மாதிரி அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் கன்சல்டன்ட் ரோல் இருந்தால் தான் நீங்கள் கான்ஃபிகர் பண்ண முடியும் செட்டப்ஸ். அப்படிங்கும்போது ரோல் பேஸ்டு ஆக்சஸ்ன்றது அதான். இப்போ எண்ட் யூசருக்கு நீங்கள் ரோல் பேஸ்டு ஆக்சஸ் கொடுத்தீங்கன்னா, ஐடி செக்யூரிட்டி மேனேஜர் ரோல் கொடுத்தோம் அப்படின்னா அவனே யூசர் கிரியேட் பண்ணிடுவான், நியூ யூசர். அதனால அந்த ரோல் பேஸ்டில் அவனுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம் யூசருக்கு. அதான் யூசர் லெவல் ஆக்சஸ்ன்னு சொல்றது. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் மாடியூல்ஸ்ல உங்களுக்கு ஏபி, ஏஆர். இப்போ ஏபியில் இப்போ அக்கௌண்ட்ஸ் பேபிள் மேனேஜர்னா எல்லா ஆக்சஸுமே அவன் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் எண்ட் யூசராக இருக்கவனுக்கு இன்வாய்ஸ் ப்ராசஸிங்க்கு அந்த இன்வாய்ஸ் ப்ராசஸிங்னு ஒரு ரோல் கிரியேட் பண்ணி அந்த இதை வந்துட்டு யூசருக்கு கொடுக்கணும். அதான் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட்ல நம்ம பண்ணுவோம். அது வந்து சைட் லெவலில் நீங்கள் பண்ணுவீங்க. என்விரான்மெண்ட் டெவலப், டெஸ்ட், ப்ரொடக்ஷன் பண்ணுவீங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எந்த மாடல்ஸில் அவன் ஒர்க் பண்ண போகிறான் அப்படின்றது யூசர் பண்ணுறது அதான். மெனு, சப் மெனுலாம் உங்களுக்கு அந்த இப்போ இன்வாய்ஸ் டாஸ்க் கிளிக் பண்ணுறீங்கன்னா மெனு, அதுக்குள்ள அதை கிளிக் பண்ணோனையும் உங்களுக்கு வியூ ஆகுது இல்லை டாஸ்கில். இன்வாய்ஸ் கிரியேட்டு, மேனேஜ் இன்வாய்ஸஸ், ஸ்ப்ரெட்ஷீட் இன்வாய்ஸ், அதெல்லாம் சப் மெனு. அதெல்லாம் நீங்கள் அந்த லெவலில் கூட நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம் யூசருக்கு இந்த செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி. இதில் உங்களுக்கு ரோல் பேஸ்ட் என்னென்ன இது பண்ணுவோம்னா,
இதுல செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ரோல் பேஸ்ட் டேட்டா ஆக்சஸ் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹைரார்கில வரும். ரோல் டைப்ஸ் என்னென்ன ரோல் டைப்ஸ்னா டேட்டா ரோல், ஜாப் ரோல் இருக்கும். நெக்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் ரோல், நெக்ஸ்ட் டியூட்டி ரோல், நெக்ஸ்ட் அக்ரிகேட் ப்ரிவிலேஜ்னு சொல்லுவோம். அக்ரிகேட் ப்ரிவிலேஜ்னு சொல்லுவோம். இதுல என்னென்ன பண்ணுவோம்னா டேட்டா ரோல்ற தான் உங்களுக்கு